ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் தான் கீ வேர்சஸ். ஞானஸ்தானத்தின் வாயிலாக நாம் இயேசுவினுடைய மரணத்திலும் பின்பு உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. உயிர்த்தெழுதலின் சாயல் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ அந்த விண்ணவர் சாயலிலே மறுரூபமாக இன்னைக்கு ஒரு சிந்தனை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 51 வரை வேகமாக வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனங்கள் 49 துவங்கி 51 முடிய. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. இது யாரை குறிக்குதுன்னா ஆதாமை குறிக்கிறது. ஆதாம் வழியாய் நாம் இந்த பூமியிலே அந்த சந்ததியிலே வந்தனால நம்முடைய உடல் மண்ணானவனுடைய உடலாக இருக்கிறது, ஸ்வாபங்கள் மண்ணானவனுடைய ஸ்வாபங்களாக இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது 45ஆம் வசனத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வந்திருக்கு பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப மண்ணானவருடைய சாயல் ஆதாம் சாயல், விண்ணவருடைய சாயல் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய சாயல். இப்ப மண்ணான உடலிலே நாம் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஒரு அல்லேலூயா. இதே சரீரத்தில் ஜென்ம சுபாவம் உடையவர்களாக இருந்த நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு உரியவர்களாய் மாறுகிறோம். எத்தனை பேர் புரிஞ்சிருக்குது? ஆமென். இதை எங்க புரிஞ்சிக்கலாம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தா அங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்புதலாலே மறுரூபமாகுங்கள். அதை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தான போல நீ வாழாமல், தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்து அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் மனதை புதிதாக்கி மன்னவனின் சாயல் இருக்க நீங்க விண்ணவனின் சாயலுக்கு வாங்கன்னு வேதம் சொல்லுது. ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையெல்லாம் கொடுக்க வேணாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னவனுடைய சாயல் இருக்க நீங்க விண்ணவருடைய சாயலுக்கு வாங்க. சொல்லுங்க, மன்னவனுடைய சாயல் இருக்கிற நீங்க விண்ணவருடைய சாயலுக்கு வாங்க. ஆதாம் வழியில வந்த நீங்க இயேசுவின் வழிக்கு வாங்க. சொல்லுங்க, ஆதாம் வழியில வந்த நீங்க இயேசுவின் வழிக்கு வாங்க. ரெண்டுமே உண்மைதான். ஆதாமுடைய வம்ச வழியில தான் நம்ம வந்தோம். இந்த சரீரம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டோம். எது? அது ஞானஸ்தானத்தின் வழியாக ஆவிக்குரிய செய்கை. ரெண்டும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வச்சுட்டார். எப்பன்னா, நம்ம அந்த 1 கொரிந்தியர் 15:51 கடைசியில் சொல்றாரு பாருங்க, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன ஆவோமா? மறுரூபமாக்கப்படும். அன்னைக்கு ஃபைனல். அந்த ஃபைனலுக்கு முன்னாடி ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் நடக்குது? மன்னவனுடைய சாயலிருந்து விண்ணவருடைய சாயலுக்கு நம்ம டிராவல் பண்ணுகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனத்தினால நம்முடைய மனதை புதிதாக்குகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நம்மளால ஒரு பாவி என்ற வார்த்தையை உடனே ஏற்றுக்க முடியுது. நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுட்டோம், ஆமாம் பாஸ் நான் பெரிய பாவி பாஸ், இந்த வருஷம் ஒழுங்காக பைபிள் படிக்கல ஜோ, அதை உடனே அக்செப்ட் பண்ணுறோம். வெரி குட். ஆனால் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டபடினாலே உன் பாவங்களை நீ மன்னிக்கப்பட்டிருக்காங்கும் போது பாஸ்டர் சொல்கிறதுக்காக ஆமேன். ஆனால் அந்த நான் பாவிதாங்கும் போது உள்ளிருந்து வந்த உணர்வு, நீ இப்போ நிரபராதி தாங்கும் போது சொன்னதுக்காக ஆமேன். அது என்னங்க சொன்னதுக்காக ஆமேன்ங்கிறீங்களா? அப்போ நீங்கள் உண்மையிலேயே சொல்லிங்கன்னா எது அடையாளம்னா,
இந்த சர்ச்சிலேருந்து புறப்பட்டு உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கோ வீட்டுக்கோ போன பிறகு பிசாசானவங்களை குற்றப்படுத்துறதுக்கு சில நினைப்புகளை கொடுப்பான். நீ போன வருஷம் இந்த பாவத்தை செஞ்சதானே, நீ அப்படி பண்ணதானே, இப்படி பண்ணதானங்கும் போது ஆமா அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சத்தியம் உங்களுக்குள்ளே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் மன்னவரின் சாயலில் படைக்கப்பட்டவன் தான். ஆனால் பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் போது அது மன்னிக்கப்பட்டாயிற்று, இப்போ நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், குற்றப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை, கெட் அவுட் அப்படின்னு அவனை பார்த்து நீங்கள் மனசுக்குள்ளேயே கம்பீரமாக ஒரு சத்தத்தை எழுப்புனீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன சாயலில் வந்துட்டீங்க? மன்னவரின் சாயலேருந்து இப்போ எந்த சாயலுக்கு வந்துட்டீங்க? விண்ணவரின் சாயலுக்கு வந்துட்டீங்க. ஸோ இதனால என்னங்க நமக்கு பெனிஃபிட்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான தைரியம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்போ இந்த விண்ணவரின் சாயல் சொல்லுங்க, விண்ணவரின் சாயல் சொல்லுங்க. நான் மண்ணிலேருந்து வந்தேன் தான், ஆனால் இப்போ விண்ணவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே அவருடைய சாயல் என் மேல காணப்பட போகிறது, என் மேல காணப்பட போகிறது. ஆமென் சொல்லுவோமா? இப்ப என்ன சொல்லிருக்காரு 51ஆம் வசனத்துல? மறுரூபமாக்கப்படுவோம். இது ஃபைனல். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா 2 கொரிந்தியர் 3:18 பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். படுகிறோம் என்பது ப்ராசஸ். பட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. படுகிறோம்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு அன்பான அங்கிள், ஆன்டி, ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, நான் மண்ணில பிறந்து ஆதாமின் வம்சவழியில் வந்திருந்தாலும் நான் பிந்தின ஆதாமாகிய இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறனால மண்ணானவன் கிடையாது, விண்ணவருடைய சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறனால விண்ணுக்குரியவன், விண்ணுக்குரியவன். நீங்க கேட்க கேட்க நம்ப நம்ப அதை வாசிக்க வாசிக்க யோசிக்க யோசிக்க உங்களுக்கு நீங்களே பேச 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 இந்த உலகம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். இல்லாட்டி உங்களுடைய எண்ணமே உங்களை கட்டுப்படுத்திடும், இல்லை உங்கள் கூட இருக்கவங்களை கட்டுப்படுத்திடுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் நீ நான் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, நீ இந்த கேட்டகரியில் வரலம்பாங்க. ஆனால் இயேசுவோட இணைஞ்சிட்டிங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி கிடையாது, கேட்டகரி கிடையாது, எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி ஆண்டவர் கொண்டு போய் உங்களை மேலே வைப்பார். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அதை செய்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இதுக்கு தேவை என்னன்னா, இந்த வசனங்களை நம்ம விளங்கி கொள்ளணும். அந்த விளங்கி கொண்ட வசனத்தை நம்ம விசுவசிக்கணும், விசுவசிக்கிறத பேசணும், அதுலேயே நடக்கணும். அப்பதான் அது மாதிரியே மாறிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுவோம்பா. ஹல்லேலூயா. ரைட். இயேசு கிறிஸ்து இந்த ப்ராசஸை எப்படி வந்தார்? Transformation is like a process. How did Jesus finished the process? எப்படி இயேசு செய்தார்? அதில் ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன். முதலாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-11 குறித்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-11. இப்போ எபேசியர் 5:8 மட்டும் வாசிங்க. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஓகே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஓகே, தேங்க் யூ. 5:8 வாசிங்க. எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன பண்ணார்? கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு அப்படின்னு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கி செதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். ப்ராசஸை இயேசு எப்படி கம்ப்ளீட் பண்ணார்னா, குமாரனா இருந்த போதிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிவதிலே அவர் குறை வைக்கவில்லை. ஏன் அப்படின்னா, முந்தின ஆதாம் யாரு? ஒரிஜினல் ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. எதன் மூலமாக? இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். அவன் மனைவியும் அவனும் சர்ப்பமும் என்ன பண்ணாங்க? பறித்து சாப்பிட்டாங்க. அதனால அவங்க என்னத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க? சாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு முந்தின ஆதாமை போல கீழ்ப்படிதல் அற்றவனாக அல்ல, கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாறினார். ஆனால் இதில் ஒரு பெரிய
காரியம் என்ன தெரியுமா? முந்தின ஆதாமுக்கு வேற பெரிய ஹைலைட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஹைலைட் இருந்துச்சு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா லூக்கா 8:25 காற்றும் கடலும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இயற்கையை அதிகாரப்படுத்தினார். மார்க் 1:27 பிசாசுகள் நடுங்கியது, அப்போ பிசாசுகளை அதிகாரப்படுத்தினார். மத்தேயு 4:11 தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார்கள், அப்போ தூதர்களையும் இயேசு அதிகாரப்படுத்தினார். அவர் வார்த்தைக்கு இயற்கை அடிபணிந்தது, பிசாசுகள் அடிபணிந்தன, தூதர்கள் அடிபணிந்தார்கள். ஆனாலும் அவர் தன்னைய பூஸ்ட் பண்ணாம பிதாவுக்கு முன்பதாக போகும்போது இதோ உம்முடைய அடிமைன்னு தாழ்த்திட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கு என்று சில மகிமையான காரியங்கள் இருந்த போதிலும் பிதாவுக்கு முன்னாடி வரும்போது நான் உம்முடைய அடிமைன்ட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆனால் ஆதாமுக்கு இவ்வளோ பெரிய ஹைலைட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட். அது மட்டும் இல்லை, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது மட்டும் இல்லை, லூக்கா 2:51 இயேசு தனது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். 30 வயசு வர வரைக்கும் கீழ்ப்படிந்து எருசலேமில் போய் அவங்களோட தங்கிட்டார், வீட்டில் பெத்லகேமில். அதுக்கடுத்து மத்தேயு 3 ஞானஸ்நானம் வாங்கிறதுக்கு தேவ ஊழியக்காரனாகிய யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக இயேசு தன்னை தாழ்த்துகிறார். 1 பேதுரு 2:23 போர் சேவகர்களுக்கு தன்னை தாழ்த்துகிறார். அவர் வார்த்தைக்கு காற்று கடல் கீழ்ப்படுகிறது, பிசாசு தூதர்கள் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்றார்? பிதாவுக்கு முன்பதாகவும் கீழ்ப்படுகிறார், தனது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறார், தேவ ஊழியனுக்கு கீழ்ப்படுகிறார், உலகத்தின் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறார். நம்மளும் இந்த உயிர்த்தலை சாயலில் இணைக்கப்பட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். சில நேரங்களில் அவங்க சொல்கிறது நமக்கு புரியும், புரியாது. இப்படி சொல்லட்டுமா, சில நேரத்தில் ஒத்து வரும், சில நேரத்தில் ஒத்தே வராது. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கீழ்ப்படுதலை விரும்புகிறபடினால உயிர்த்தலின் சாயலுங்கிறது வெறுமனே மிராக்கிள் பண்ணுறது, பேய் துரத்துறது மட்டும் இல்லை, கீழ்ப்படிதலும். ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படிதான் வாழ்க்கைக்கு, ஆமாம், மேலே போகிறதுக்கு கீழ்ப்படிதல் தான் பேஸ். அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய அறிவு கூர்மை ஒத்துழைக்காது. அல்ப மேட்ரு இதை போய் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் கெட்டு போக மாட்டோம், பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிவோம், சொன்ன வார்த்தையை கேட்போம். தேவ ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய தாசர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நம்மோடு குத்துனாலும் சரி, இல்லை நம்மளை கம்ஃபர்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். 3 அதிகாரிகளுக்கு, தேசத்திலே ஆண்டவர் காவல்துறையை வைத்திருக்கிறார், நீதித்துறையை வைத்திருக்கிறாரு, சட்ட ஒழுங்கு இதெல்லாம் தாண்டி ரெஜிஸ்டர், நிலம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதிகாரியை வச்சிருக்காரு, பத்திரப்பதிவு, திருமண பதிவு, அப்புறம் மோட்டார் வாகன பதிவு, இப்படி நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. நம்ம விதி மீறல் பண்ணக்கூடாது. சாத்தான் அப்புறம் சதி மீறல் பண்ணிடுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ராங் ரூட்டில் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு போனாலும் நீங்கள் பத்திரமா வருவீங்கன்னு கேரண்டி கிடையாது. நீங்கள் ரைட்டு ரூட்டில் போங்க, அந்நிய பாஷை பேசாமல் கூட போனாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா நீதி, நம்முடைய ஆண்டவர் நீதியையும் பார்ப்பார். எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பு, அவ்வளவுக்கு எவ்வளவு நீதி உள்ளவர். அப்போ அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு ஏமாந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ என்ன சொல்கிறேன், மன்னவனின் சாயலில் உள்ள நாமே விண்ணவரின் சாயலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். ஃபைனல் டேங்கிறது ஒரு நாள் வரும், கடைசி காலம் ஊதும்போது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா, சக்ஸஸ் பண்ணணும்னா செய்ய வேண்டிய காரியம் ஒபீடியன்ஸ். இயேசு யாருக்கெல்லாம் ஒபே பண்ணார்? பெற்றோருக்கு, தேவ ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு. ஆனால் அவருக்கு என்னெல்லாம் பவர் இருந்துச்சு? இயற்கையின் மீது பவர் இருந்துச்சு, பிசாசுகள் மீது பவர் இருந்துச்சு, தூதர்கள் மேலே பவர் இருந்துச்சு, வியாதியை சுகமாக்குறார், எல்லாம் பண்ணுறார். ஆனாலும் பிதாவுக்கு என்பதாக மரண பரியந்தத்தை தாழ்த்துகிறார். இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்குள்ளேருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும்.